ஹே ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஓகேடா, நம்ம இன்றைக்கி நான் டயாங்கோட டிஸ்டன்ஸ் பிகம் மோர் அடிக்ஷன் 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலண்ணா, பார்த்துட்டு வந்துருங்கடா. ஓகேடா, லாஸ்ட் பார்ட்டில் டயாங் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு உங்கள் பின்னாடி அப்படி கேட்டிருப்பான், என்னடி உனக்கு திமுறா அப்படின்ட்டு. அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே வாங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, போகலாம் 4th பார்ட் கூட. ஏய் நாடி உனக்கு திமுறா? எப்போ தானே என்னோட திமுறா பேசினு இருக்க? ஃபன் மோடில் தானே அதை சொன்னேன். இதுக்கு தான் இப்படிலாம் பொண்ணுங்களெல்லாம் சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னான். ஜங்கு கூட சொன்னான் என்கிட்ட. என்னடா மச்சான், இப்படிலாம் இருக்காளே, இப்படி திமுறு பிடிச்சவளாக இருக்காளே, உனக்கு அடங்குவாளா அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. நான் தான் கேட்காம அப்படியே இது பண்ணிட்டேன். இப்படி ஆட்டிடியூட் காட்டுறேன்ட்ட. என்ன நீನು இப்படி ஆட்டிடியூட் கட்டிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் காட்டாதானே எனக்கு ஆட்டிடியூடு எனக்கே காட்டுறியா? என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னுக்கு. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் எப்பயும் அமைதியாகவே மூட்டு இருக்குன்னு நினைக்கிறியா என்ன? சில டைம் நீ பண்ணுறது ஓகேயா இருக்குதுடி, ஆனால் பாரேன் சில டைம் அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி டென்ஷன் மேராக்கு கிளப்பிட்டு நடி திமுரு. எல்லார்ட்டையும் நல்லா சிரிச்சுன்னு தானே பேசின்னு இருக்கிற. என்ன பார்த்தா மட்டும் அப்படியே ஜங்குக்கு அண்ணா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா? அவன் என்ன வேலைக்காரியாக தானே பார்த்தான் அப்படின்ற மாரி. நடி இந்த ஆட்டிடியூட் மாதிரிலாம் என் டச்சுன்னு இருக்காது என்ன அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது நீங்கள் டேயை லைட்டாக உங்கள் பேக் ஹெட்டில் வச்சு இடிச்சிட்டு திரும்புறீங்க. அப்போ அவன் வழியில் பின்னாடி அவன் ஹெட்டில் கையை வச்சுட்டே உங்களை பார்க்குறான். அப்போது நீங்கள் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிட்டு, டயம் நான் எப்பயும் இப்படி தான் துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு. எல்லோரும் என்னையா ஆட்டிடியூடான பொண்ணு, திமிரு பிடிச்சவ, இவளுக்கெல்லாம் எங்கே பாசம் அப்படின்லாம் தெரிய போகுது, எங்கே அம்மா அப்பா கூட இருந்தால் அருமை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப புலி பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டேன். நானாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு அவனோட ஐஸை பார்த்து பெயின்ஃபுல்லாக சொல்கிறீங்க. டேக்கு என்னன்னே தெரில, அவனுக்கு ஹார்ட் ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. உங்கள் ஐஸை அப்படியே பெயின்ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் அவனை பார்த்துட்டு சொல்கிறத பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரியாக உங்களை பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டே அப்படியே இருக்கான். அதில் பெயின் அவனுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் எவ்வளோ பெயின் ஆகிட்டீங்க. சும்மா நார்மலாக தான் அவன் பேசியிருப்பான், கொஞ்சம் டென்ஷனில் தான் அப்படி சொல்லியிருப்பான். அப்போது நீங்கள் திரும்பி கப்பை எடுத்து 2 காஃபி ஊற்றிட்டு டேக்கு மட்டும் டேபிள் மேலே வச்சுட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி இந்தா இங்கே காஃபி இருக்குது, குடிச்சிக்கோ, சாரி ஹெட்டை வச்சு அடித்ததுக்கு அப்படின்னு ஏதோ இழந்த மாதிரி அவன்கிட்ட பேசுகிறீங்க. என்னன்னே தெரில, உங்களுக்கு மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது. அது டேக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அகெயின் ஹாலில் போய் சோஃபாவில் உட்காந்து உங்கள் ஒர்க்கை லேப்டாப்பில் பார்க்குறீங்க. இந்த சைட்டு என்னடா இது புது ஃபீலிங்ஸாக இருக்குது, எதுக்கு எனக்கு நெஞ்செலாம் வலிக்குது. ஐயோ அவன் அந்த ஐஸில் பார்க்கும்போது அப்படிலாம் இருக்காது. எதுக்கு மேபி ஆமாம்ல, அவள் பேரண்ட்ஸை பற்றி சொன்னால, நம்ம வேறு அப்படிலாம் பேசிட்டோம். மேபி அதனால் நம்ம கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு போல், அவ்வளோதான். டேங்கே ஒன்றும் இல்லைடா அப்படின்னு அவன் காஃபி எடுத்துகிட்டு அவனும் வரான். சோஃபாவில் உட்காந்து உங்களை பார்த்துட்டே அப்படியே காஃபி குடிக்கிறான். ஆனால் ஃபோனை பார்க்குற மாதிரி அப்படியே ஆக்டிங் கொடுக்குறான். அப்புறம் டே ஆஃபீஸ் ஃபைலை பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டுருக்கான். அப்போ டே அகேன் வயன் உன் லேப்டாப்பை கொஞ்சம் குடிடி, நான் மெயில் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்ககிட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ். வயன் அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே சோஃபாலே தூங்கிட்டீங்க. அப்போ டேங் உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கிட்டாக்க வரான். கிட்டாக்க அப்படியே உங்களை பார்க்குறான். ஒரு 2 மினிட்ஸா சாரி வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் லைட்டாக அப்படியே திரும்புறீங்க. அப்போது டேங் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக டே உங்கள் ஹேண்ட்லேருந்து லேப்டாப் எடுத்துகிட்டு திரும்புகிறான். நீங்கள் டக்குன்னு அவனோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. அப்போது அவன் ஐயோ என்னடா இது, இவ வேற பிடிச்சிட்டாலே அப்படின்னு லேப்டாப் அங்கே கீழே வச்சுட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். அகெயின் 2 மினிட்ஸா அப்படியே உங்களை மெய்மருந்து அப்படியே பார்க்குறான்.
ஏப்பா என்னதான் கோவக்கரையாக இருந்தாலும் அழகா இருக்காளே அப்படின்னு உங்கள் ஹேர் எடுத்து விடுறான். நீங்கள் லைட்டாக அப்படி சினுங்குறீங்க. அப்போ டே வந்து சரி நீங்கள் இப்படி இருந்தால் உங்களுக்கு கழுத்து வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மெதுவாக ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறான். நீங்கள் அவன் செஸ்ட்டில் சாஞ்ச மாதிரி இருக்கீங்க. அவனோட ஹார்ட் பீட்டுக்கும் அவனோட பாடி டெம்பரேச்சருக்கும் உங்களுக்கு வார்மிங்காக ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்படியே ரொம்ப அசந்து தூங்குறீங்க. உங்களை மெதுவாக அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு திரும்புகிறான். பார்த்தா அவனோட ஷர்ட் பட்டனில் உங்கள் ஹேர் வந்து க்ரிப்பாக இருக்குது. அது அவனுக்கே தெரியாது. அவன் எந்திரிக்கும் போது தான் அதை வந்து நோட் பண்ணுறான். அப்புறம் அவன் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸாக வந்து உங்கள் ஐஸ் அப்படியே பார்க்குறான். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக உனக்கு வலிக்காத மாதிரி அப்படியே எடுத்து விடுறான். அப்புறம் உங்களுக்கு பெட்ஷீட் போட்டு விட்டு அப்படியே ஹாலுக்கு போய் அவனோட ஒர்க் பார்க்குறான். இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து எந்திரிச்சு அலாரம்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நார்மலாக ஒரு நைட் ட்ரெஸ் மட்டும் வியர் பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்கிறத மறந்துட்டு நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் அப்படி இருந்துட்டு நீங்கள் நைட் ட்ரெஸ் வியர் பண்ணி அப்படியே உங்கள் ஹெட்டில் டவலை வச்சு உங்கள் ஹேரை ரப் பண்ணிட்டே அப்படியே வரீங்க. அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறீங்க காஃபிலாம் போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்களோட அவுட்ஃபிட் நோட் பண்ணுறீங்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் டேங் வீட்டில் இருக்கிறீங்கன்னு. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஐயோ 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 நான் டயாங் வீட்டில் இருக்கிறது மறந்துட்டேன் அப்படின்னு கிச்சன்லேருந்து வெளியே ஓடி வரீங்க. அப்போ கரெக்டாக டே வரான் கிச்சனுக்குள்ளே. அப்போ நீங்கள் டேயோட செஸ்ட்டில் இடித்து அப்படி விழ போகிறீங்க. அவன் உங்கள் ஹிப்போட சேர்த்து அப்படியே அவன் உங்கள் செஸ்ட்டோட டச் ஆகிற மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டான். டவல் கீழே விழுந்து உங்கள் வெட் ஹேர் அவனோட ஹேண்டில் படுது. அப்போது 2 பேருமே பார்க்குறீங்க ஒருத்தர் ஐஸை அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஏய் நாடி காலையிலே கண்ணு தெரியலையா, கண்ணை முட்டு வந்து அடிக்கிறான் அப்படின்னு ஐப்ரோ ரைஸ் பண்ணிட்டு கேட்குறோம். அப்போ நீங்கள் அது வந்து டயாங். அப்போது அவன் அகேன் ஏய் என்னடி இது பூமர் மதி ட்ரெஸ்ஸு தலைன்னு. அப்போ நீங்கள் அவனை மறைச்சிட்டு நாங்கள் இப்படி தான் இந்தியாவிலலாம் போட்டுப்போம். நான் வீடுன்னு நினச்சி மறந்து போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். அதான் ரிலைஸ் பண்ண விட அப்படியே நான் ஓடி வந்தேன் அப்படின்னு உங்கள் லிப்ஸை க்யூட்டாக வச்சு பாவமாக சொல்கிறீங்க. டேங் உங்களை அப்படியே குழந்த மாதிரி பார்க்குறான். அவனுக்கு என்னன்னு தெரில, அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் போலேயே இருக்குது அப்படி பார்க்குறான். அப்போ அங்கேருந்து ஒரு காஃபிங் சவுண்டு, ஃபேக் காஃபிங் தான் ஏன் அப்படின்னு கேட்டோட டேங் உங்களை டக்குன்னு விட்டுறான். பொத்துன்னு நீங்கள் இந்த டைம் விழுந்துடுறீங்க. அப்போது நீங்கள் வந்து உங்கள் ஹிப்லலாம் அடித்தா அவ்வளோதான், உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி உங்கள் ஹிப்பில் அடிக்காத மாதிரி உங்கள் ஹேண்டை ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறீங்க ஒரு மாதிரி மடக்கிட்டு. அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரொம்ப லைட்டாக வந்து சுளுக்கிருச்சு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக ஆயிடுச்சு ஹேண்டு. அம்மா அப்படின்னு கத்துறீங்க. டேங் உங்களை டக்குன்னு பார்க்குறான். மியாவும் அப்படியே ஓடி வரா. என்னாச்சு அப்படின்னு. என் கை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டேன்டி, வலிக்குதுடி அப்படின்னு சொல்லும்போது டேக் கொஞ்சம் பயந்து டக்குன்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேண்டில் வைக்கிறான். உங்கள் ஹேண்ட் அப்படியே வீங்கிருச்சு லைட்டாக. நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அந்த டைம் டேங் உங்களை பார்க்காமே அவன் இப்போ எப்படி இருக்குடி, இப்போ பெயின் தெரிலல, நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ டேங் தான் அப்போ தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் முறைக்கிறத பார்த்து மனசுக்குள்ளே ஐயோ அத்தாடி முறையிலே டேய் டேங்கா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி ஏன்டா அவளை விட்டு தொலைஞ்ச, சரி சமாளிப்போம். ஓகே வாடி இப்போ ஓகே அது கூட நீ இப்போ கிளம்பு. போட்டதை பார்த்தாதா வேறு ஏதாச்சும் பண்ணுமாடா இன்னும் இங்கேருந்து போறியா இல்லை ஒன்றா அப்படின்னு எந்திரிக்கிறீங்க. அப்போ டேங் வரட்டாமே டுர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். நீங்கள் பெயினாக இருந்தாலும் அவன் அதை அதை லைட்டாக சிரிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க. மியா ஹெல்ப் பண்ணுறா. அப்புறம் 2 பேரும் பிஜிக்கு சேர்ந்த காலேஜ் போகிறீங்க. போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. உங்களுக்கு 2 days மட்டும் பெயின் ஜெல் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. வாட்டர் படாமல் வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கட்டு போடாமல் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு லைட்டாக ஆயில்மெண்ட் போட்டு லைட்டாக கட்டு போட்டு விடுறாங்க.
அப்புறம் வந்துட்டு காலேஜ் 2 பேருமே ரீச் ஆகிட்டீங்க. அங்கே உள்ள லெசனு அப்புறம் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அங்கே டீச் பண்ணுறதுலாம் நல்லா ஆர்வமாக நோட் பண்ணி ஸ்டடி பண்ணுறீங்க. மியா அவங்க கூட இருக்கனால தான் அவள் வந்து படிக்கவே செய்கிறா, இல்லைன்னா அவளை தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மியாவை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும். யார்கிட்டையும் அவள் மணிக்காக கெஞ்சக்கூடாது. ஃப்யூச்சரில் நல்லா ஒரு பிளேஸில் இருக்கணுன்ட்டு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்கிறீங்க. உங்களோட இன்டென்ஷன் ஆல்ரெடி அவளுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அவளும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணிட்டு இது பண்ணுறா. அப்புறம் உங்களோடது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜாப் போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. சரிடா, அப்படியே வந்து அந்த டே போகுது. ஈவினிங் ஆயிடுச்சு. நீங்கள் டேவும் கால் பண்ணுறீங்க, ஆனால் அவன் எடுக்கலை. மியா, டே கால் எடுக்கலடி. நம்ம வேணும்னா கேப் புக் பண்ணி போடலாமா? ஏய் இருடி, ஜங்குக்கு வந்துட்டு இருக்கான். டேங் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்காராண்டி. தோற ரொம்ப பிஸி தான் போ. வயான், நான் ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுடி. நீ டேயை லவ் பண்ணுறியா? என்னது டேயை லவ் பண்ணுறேனா? என்னடி லூசுத்தனமாக பேசுகிற? நான் ஏன்டி அவனை லவ் பண்ண போகிறேன்? அதுவா, மார்னிங் 2 பேரும் நின்ற பொசிஷன் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுடி. ஏதோ சரியில்லையே. ஏய் லூஸு, நான் மார்னிங் அவன் மேலே இடித்து வெளில போகும்போது அவன் பிடிச்சாண்டி, அவ்வளோதான். வேறு எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேகே வந்துடுறான். மியாச்சலம் இருடி. ஒயான், நீயும் தான் ஏறு, வா போகலாம். ஆமாம், டே தான் கூப்பிட வரேன்னு சொல்லுவாரே. 2 டேஸாக நீ தான் வர, எங்கே அவர் வரலையா? அவனுக்கு என்னடி, பிஸ்னஸ் பண்ணுறான்ல. லீமா வேறு இப்போது அவனோட ப்ராஜெக்டில் அவன் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஒரு அதர் கண்ட்ரிஸ் ஆஃபீஸுக்கு. அப்போ நீங்கள் லீமா அப்படின்னு கேட்டோட ஜேகே பார்த்து, ஜங்குக் லீமானா டயாங்கோட? ஆமாம், அவளே தான். என் மச்சான் பாவம், ஆல்ரெடி அவன் ஏமாத்து பத்தாதுன்னு அகெயின் அவன் மூஞ்சிலே முழிகிறான். எப்படி தான் பண்ண போகிறானோ, எப்படி தான் சமாளிக்க போகிறானோ, பாவம் அவன் வேறு. அவன் மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கா அவனுக்கு? இல்லை ஒயன், அப்பப்போ புலம்புவான் ஒயன். ஆனால் இப்போது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற? என் மச்சானை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு நக்கலாக கேட்குறான். நீங்கள் ஷாக் ஆகிட்டு, சி அவனெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கார்லக்குள்ளே டக்குன்னு ஏறுறீங்க. ஜேகேயும் மியாவும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு காருக்குள்ளே அவங்களும் ஏறிக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. நீங்கள் அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நார்மலாக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்க. லேப்டாப்பில் டேங்கோட கம்பெனி பார்த்து அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து டோர் பெல் ரிங் ஆகுற சத்தம் கேட்குது. நீங்கள் டேங் வந்துட்டான் போலன்னு லேப்டாப்பில் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்மைலோட ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறா. அப்போ நீங்கள், யார் நீங்கள்? யார் வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலி அதை நான் கேட்கணும். இது டே ஹவுஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பின்னாடி இருந்து ஜேகே, மச்சான் வந்துட்டியா அப்படின்னு கத்திட்டு வந்து ஷாக்கில் லிமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது அது டேயோட எக்ஸுன்னு உங்களுக்கு. ஜேகே எப்படி இருக்க? டே எங்க? ஆமாம், இந்த பொண்ணு யார்? இவங்களா? அது அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா டே. நீங்கள் டே உங்களை ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலை, தெரிஞ்ச பொண்ணுன்னு 3rd பர்சனாக சொல்லிட்டான், அதுவும் லிமா முன்னாடி. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் பெயின்ஃபுல்லோட டேங்கை பார்த்து, ஓ டேங், நான் உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஓ ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது டேக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்கன்னு. உங்களோட ஐ பெயின் ஃபீல்லே அவனுக்கு தெரியும் எப்படி இருக்கு. அப்போ வந்துட்டுட்டேன். அது ஒயன், நான் வந்து அப்படி மீன் பண்ணல. அப்போ லீமா, வேறு என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறேன் நீ? என்ன? ஓ நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது கிடையாது யார் மேலேயும் அப்படின்னு டேயை பார்த்து சொல்கிறீங்க. ஒயன், நான் அதை அப்படி மீன் டே போதும் அப்படின்னு அங்கேருந்து மேலே பால்கனிக்கு போகிறீங்க. போய் அந்த மூணை கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக பார்க்குறீங்க. அப்போ நீங்கள், அம்மா அப்பா
நான் எப்படி இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் என்னை பார்த்துட்டு தானே இருக்கீங்க மேலேருந்து. எல்லா டைமும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இன்றைக்கி ஏன் தரல டே அப்படி என்னைய தேர்டு பர்சனாக பேசும்போது ஒரு மாதிரி இருக்குமா, ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுறேம்மா அப்படின்னு உங்கள் செஸ்ட்டில் கையை வச்சுட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு டே. ஏய் லீமா, ஒயனுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசணும் என்ன? அவள் என்னோடய ஃப்ரெண்டு. ஓ சாரி டேங்கண்ணா, இனிமேல் ஒழுங்காக இருக்கேன். முதல்ல எதுக்கு என் வீட்டுக்கெலாம் வந்துருக்க? பிஸ்னஸ்னால் ஆஃபீஸோடய நிறுத்திடணும். என் வீட்டுக்கு வர்ற வேலைன்னா வச்சுக்காத என்ன? ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அப்படின்னு டே உங்களை தேடி வரான். எங்கே நீங்கன்னு லீமா பெயின்ஃபுல்லாக ஜேகேயை பார்த்து, ஜேகே டே என்னைய மன்னிக்கவே மாட்டானா? என்ன லீமா, நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டு என் மச்சான் அகைன் வந்து நக்கிட்டு போகலான்னு பார்க்குறியா? என்ன ஜேகே என்கிட்ட நீயும் இப்படி பேசுகிற? உன் தங்கச்சின்னு நீ என்கிட்ட எவ்வளோ பாசம் காட்டியிருப்ப, எவ்வளோ பண்ணியிருப்ப. சி வாய முடு. எனக்கு தங்கச்சினா அது ஃப்ரையா மட்டும்தான். உன்னை மாதிரி ஆளுலாம் எனக்கு தங்கச்சி ஆகவே முடியாது. அதெல்லாம் பாஸ்ட்டு தான், ஓகே நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் அந்த தங்கச்சிலாம் எப்போ செத்துடா. இனிமேல் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, இல்லைனா அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணுறான். லீமா அப்படியே டக்குன்னு பின்னாடி வரா, ஒரு பர்சன் மேலே முட்டிடுறா. அப்போ அவள் பின்னாடி திரும்பி பார்க்குறா. ஜெம்மன். ஏன் லீமா, ஏன் அவங்ககிட்ட உண்மையாக சொல்லாமல் இருக்க? டேக்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? அவன்கிட்ட சொல்லட்டாலும் பரவாயில்ல, ஜேகேட்ட சொல்லியிருக்கலாம்ல. உனக்கு ஜேகே எவ்வளோ பிடிக்கும் சொல்லு. அண்ணான்னு எவ்வளோ டைம் ஆசையாக சொல்லி கூப்பிடுவேன். ஜேகேட்ட உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல லீமா அப்படின்னு ஜெம்மன் கேட்குறான். அப்போது லீமா, இல்லை ஜெம்மன், நான் சொன்னால் மட்டும் யார் நம்ப போகிறா அப்படின்னு அவள் பின்னாடியே கிளம்புறா. அப்போ ஜெம்மன் மனசுக்குள்ளேயே, என்னடா இது, என்னை ஒன்றும் காமெடி பண்ணலையே, நானும் மனுஷன்தாயா, நான் தான் நம்பினேனே. ஐயோ எல்லா இடத்துலையும் என்னை அசிங்கப்படுத்துகிறானுங்களே, யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்டா நான் அப்படின்னு லீமா பின்னாடியே போகிறான் ஜெம்மன். இந்த சைடு நீங்கள் அப்படியே செஸ்ட்டில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே மூணை பார்த்துட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு அப்படியே இருக்கீங்க. டேங் உங்கள் பின்னாடி வந்துட்டு, நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. சொல்லிட்டேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் என்ன பண்ணுற உன்னோட அப்படின்னு சொல்லும் போதே அவன் ஃபிங்கர்ஸை வச்சு உங்கள் லிப்ஸில் அப்படியே வைக்கிறான். அவள் டக்குன்னு வந்தோட நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டேன். ஐ எம் சாரி மேன். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்துடுறீங்க. டே உங்களை பார்க்குறேன் கன்ஃபியூஸாக. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு, நோ மோர் எக்ஸ்பிளைன். நான் எப்பயும் தப்பாலாம் எதுவும் யோசிக்க மாட்டேன் சரியா? நான் எதுவுமே தப்பாக யோசிக்கல டேங். நீ என்னன்னு பாரு, நான் போகிறேன் அப்படின்னு போகிறீங்க. டேங் உங்களை ஹேண்டை அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அவன், ஏய் வயன் ப்ளீஸ் டே 2 minutes இப்படியே இருவேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் இப்படியே இருடி. நீங்கள் டேங் இவ்வளோ உடஞ்சி பார்த்ததே கிடையாது. ஸோ வேறு வழி இல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க. அப்போட்டே என்னடி கோவமா? அப்போ நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. வயன் சாரிடி கோவப்பட்டேன்னா, ஆனால் இப்படி ரியாக்ட் பண்ணாத, நார்மலாக இரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள், நான் நார்மலாக தான் டேங் இருக்கேன், நான் போகணும், கொஞ்சம் என்ன விட்றியா? ஏய் இல்லை வயன், நான் உன்னோட கண்ணில் அந்த பார்த்தேன்டி அந்த பையனை, வயன் அந்த பையனை நான் பார்த்தேன்டி. ஸோ அதுக்கு என்ன டேங், இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் டக்குன்னு அப்படியே அவனை பார்த்துட்டே சொல்கிறீங்க. அப்போ அகேன் நீ டக்குன்னு அப்படி சொன்னோட ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ ஓகே தான், ஐ எம் ஃபைன், ஸோ ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு நீங்கள் வந்து அவனை ஹார்டாக இந்த டைம் புஷ் பண்ணுறீங்க. அவனையும் கீழே விழுந்துட்டான், அப்படியே உங்களை பாவமாக பார்க்குறான். அப்போ நீங்கள், ஐயோ சாரி டேங், அடிபட்டுருச்சாடா, சாரி அப்படின்னு அவனுக்கு ஹேண்டு கொடுத்து எழுப்பி விட்டு டஸ்ட்டை அப்படியே தட்டி விடுறீங்க. டேங் உங்களை அப்படியே வந்து அட்மையர் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கான்.
ம் சொல்லுடி, வலிக்குதா? ஒன்றும் இல்லடி. அப்போது நீங்கள் சாரிட்டே, ரொம்ப வலிக்குதா? ஆனால் உனக்கு தேவைதான்டா, ஏன்னா மார்னிங் தள்ளி விட்டல அப்படின்னு அவனோட ஹெட்டில் அப்படியே பிஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஓட்டமாக ஓடுறீங்க. அவன் அவன் அவங்கள பார்த்துட்டு சிரிச்சிட்டே நிற்கிறான். அவன் மேலே நீங்கள் பயந்து ஓடுறத அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 10 o'clock ஆகுது. அப்போது மியா கிச்சனுக்குள்ளே இருக்கா. கிச்சனுக்குள்ளே இருந்துட்டு ஜங்கோக் ஜங்கோக் எக்ஸ் இருக்காடா அப்படின்னு கிச்சனில் கத்துறா. அப்போ ஜேகே அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து மியாவை அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அஸ்கி வாய்ஸில் யாஸ்கிட்ட, ஏய் நாடியாச்சு, என்ன வேணும் உனக்கு? என்னடா இப்படி பண்ணுற? டேய் பொறுக்கி எக்ஸ் இருக்கான்னு கேட்டேன். அதான் இருடி 2 அப்படின்னு மியா செஸ்ட்டை லைட்டாக டச் பண்ணிட்டு அப்படி சொல்கிறான். அப்போ மியா, ஜங்கு கையில் என்ன வச்சுருக்கேன்னு தெரியலையா? அப்பா கரண்டிடா. அப்போ ஜேகே சரிடி ஜிலேபி, காமெடிலாம் பண்ண மாட்டேன், நீ ஆக்ஷனுக்கெலாம் போகாத, நீ ஓகேன்னு சொல்லி கடையே அப்படி அள்ளிட்டு வரேன். இதுக்கு குறைச்சல் இல்லை, எனக்கு இப்போயே வேணும். எனக்கு X2 பண்ணி கொடுக்கணும். அவளுக்கு ஹேண்டில் உள்ள பெயின் வந்து சீக்கிரம் குறைஞ்சிரும். எது எக்ஸு சாப்பிட்றனால குறைஞ்சிருமா? என்னடி சொல்கிற நீ லாஜிக்கே இல்லாமல்? உனக்கெலாம் புரியாதுடா சொன்னாலும். இதெல்லாம் இந்தியாவில் பண்ணுற ஒன்று. முடியலைன்னா இதை சாப்பிடு, எக்ஸை சாப்பிடு, உடம்புக்கு ப்ரோட்டீன் ஏற்று, அப்படி இப்படின்னு அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க. எப்பா சொல்லவா வேண்டும்? என்னமோ சொல்கிற. ஆமாம், உனக்கு ஒயனை ரொம்ப பிடிக்குமாடி? பின்ன இல்லையா என்ன? ஒயனுக்கு எனக்கு இன்னொரு சிசு மாதிரி தான். என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு அவள் ஒரு அக்கா மாதிரி. அவள் லைஃப்பில் நிறையா விஷயம் அவள் இழந்திருக்கா. ஆனால் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. பட் அவள் ஸ்டில் அவளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கா. நான் இருக்கிற வரையும் என் ஒயனை நான் நல்லா பார்த்துப்பேன். அப்போ ஜேகே மியாவோட இப்போ டைட்டாக பிடிச்சி, அப்போது என்ன எப்படி பார்த்துவ அப்படின்னு நெக்கில் கிஸ் பண்ணுறான். மியா லைட்டாக சினுங்கிறா. அப்போ ஜேகேக்கு மூடாகி மியாவை திருப்பி லிப்லேயே அழகாக பைட் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். இந்த சைடு நீங்கள் அவங்க ஹெட்டில் லெஃப்ட் ஹேண்டை வச்சு லேப்டாப்பில் ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க. நாளைக்கு ஒரு மோக் டெஸ்ட்டு இருக்குன்னு. சரி தலை வலிக்குதுன்னு அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. பார்த்தா இந்த கூத்து. நீங்கள் சடனாக ஐஸை உங்கள் ஹேண்டை வச்சு கவர் பண்ணிட்டு ஓரக்கனால பார்க்குறீங்க. அப்போ டேங் அங்கே வரான். அவங்கள பார்த்துட்டு வேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு அவனை போயிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுறீங்க வேறு வழி இல்லாமல். அவன் அப்படியே வந்து அப்படி நிற்கிறான். நீங்கள் வந்து அவனை ஹக் பண்ணதே வந்து அந்த இன்சிடெண்ட் அவங்க பண்ணுறத அவங்க பார்த்துடக்கூடாதுன்னு தான். வேன் ஆடி வந்து கட்டுப்பிடிக்கிற டயாங் டயாங் அது வந்து என்னடா சொல்கிறது இப்போ? டயாங் அது காக்ரோச்சுடா, காக்ரோச் காப்பாற்று என்னை காப்பாற்றுடா அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்கிறீங்க. அப்போ டேங் வேன் என் மேலே ஏறிக்கோ. எதுக்குடா? ஏய் ஏன்டி இப்படி கேள்வியாக கேட்டுன்னு இருக்கிற? ஏன் எதுக்குன்னு கேட்காதடி, ஏறிடி. முடியாது. அப்போ காக்ரோச் கிட்டே போ அப்படின்னு உங்கள் ஹேண்ட் எடுத்து விட வரான். நீங்கள் டக்குன்னு அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனோட லெக் மேலே ஏறிக்கிறீங்க. அது அப்படின்றான். அப்போது உங்கள் மைண்ட் வாய்ஸு, ஐயோ என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மியானால். ஒழுங்காக ரூமில் போய் ரொமான்ஸ் பண்ண மாட்டியாடி? கிச்சன் என்ன உங்களுக்கு பெட்ரூம் ஆடி? டேமிட் அப்படின்னு உங்களை மெதுவாக வந்து அப்படியே உங்களோட பேக்கில் ஒரு ஹேண்டை பிடிச்சி அப்படியே நடக்கிறான். அப்போ நீங்கள் டேயை நிமிர்ந்து பார்க்குறீங்க. டயாங் கம்முன்னு அப்படின்னு அவனும் உங்களை பார்க்குறான். அப்படியே நீங்களும் அவனை பார்க்குறீங்க. 2 பேருக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேரும் அப்படியே உங்கள் ஐஸை அப்படியே மெய்மறந்து அப்படியே வாக் பண்ணுறீங்க.
2 பேருமே வந்து ஐ கான்டாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை வந்து அவன் லெக்ஸில் அவங்கள வச்சுட்டு அப்படியே வந்து வாக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே சோஃபா வரைக்கும் அவங்கள அப்படியே நடந்தே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்போ டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்து அவனை ஒரு ஹேண்டில் புஷ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து அடிப்பட்ட கையை சோஃபா மேலே வைக்க போகிறீங்க. டக்குன்னு உங்களுக்கு அடிப்பட்ட கையை வந்து அப்படியே அவன் மேலே வந்து அப்படியே எடுத்து விட்டுட்டு அவன் உங்களோட இன்னொரு ஹேண்ட்ஸ் அவனோட ஷோல்டரில் வச்சு உங்களை இப்போ சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட பேலன்ஸை விட்டுடுறான். அவளை பேலன்ஸை விட்டோன்னே 2 பேரும் சோஃபாவில் போய் விழுறீங்க. மேலே நீங்கள் விழுந்த ஃபோர்ஸில் அவன் லிப்ஸ்லேயே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு டக்குன்னு எந்திரிச்சு அது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, ஐம் சாரி, நான் போகிறேன் அப்படின்னு உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. அவன் இன்னும் ஷாக்லேயே தான் இருக்கான். அவனோட லிப்ஸில் கை வச்சு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் ஐயோ டேய் என்னடா யோசிக்கிற, இதுக்குடா சிரிக்கிற, தப்பு அப்படின்னு அவன் மண்டையில் அப்படியே அடிச்சுட்டு அவனும் வேலையை பார்க்க போகிறான். டைம் ஒரு 11 ஆகுது. அப்போ தான் எல்லோரும் சாப்பிடவே போகிறீங்க. பிகாஸ் மியா அண்ட் ஜேகே ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அப்போ இன் டைனிங் ஹால் உங்களுக்கு நேராக டேயும் மியாவுக்கு நேராக ஜேகேயும் உட்காந்துருக்கான். நீங்கள் டேயை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஹெட்டை கீழே தான் வச்சுருக்கீங்க. டே நார்மலாக தான் ஆக்ட் பண்ணுறான். அவனும் உங்களை மாதிரி பண்ணால் ஜேகே கண்டுபிடிச்சிருவான்ட்டு. அப்போது மியா, ஒயான் என்னடி இவ்வளோ அமைதியாக இருக்க, நீ இப்படி இருக்கிற பொண்ணே கிடையாது. அது ஒன்றும் இல்லை மியா அப்படின்னு அவளை பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்னும் சிரிப்பு தாங்கலை. சிரிச்சிட்டே இருக்கீங்க. என்னடி சிரிக்கிறா ஒயான், என்ன என் மூஞ்சில் என்ன அவ்வளோ காமெடியாவா இருக்குது? மியா, ஏன் உன்னோட லிப்ஸில் காயங்கள் அப்படின்னு நக்கலாக கேட்குறீங்க. ஐயோன்னு மறைக்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டு ஜேகே எப்போ உங்கள் நெக்கில் லிப்ஸ்டிக்லாம் தடவுனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. டேயும் பார்க்குறான். அப்படி பார்த்து அவனும் சிரிக்கிறான். அப்போது அவன் ஜேகே வந்து என்ன பண்ணுறான்னா, ஒயன் அது வந்து அப்படின்னு ஆக்வர்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அப்போது நீங்கள் அகெயின் நான் கிச்சனில் ஏதோ ரேட் போனதெல்லாம் பார்த்தேன். ஒயான் நீ பார்த்துட்டியா அப்படின்னு கொஞ்சம் சைலண்ட் டோனில் மியா கேட்குறா. ஒயான் அது ஒன்றும் இல்லை, அது வந்து நீங்கள் அது ஒயான் அது நாங்கள் ஐயோ உடம்புதே ஜேகே கண்ட்ரோல்ரா. நீங்கள் அப்போ வந்து பல்ல காட்டிகிட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு டேபிளில் படுத்துட்டான். நீங்கள் நிம்மதியாக இப்போ உட்காந்து அவங்கள ஃபன் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ மியா, ஒயான் என்னடி லிப்ஸ்டிக்கு போட்டும் லிப்ஸ்டிக் எப்போயுமே இல்லாமல் இன்றைக்கி என்ன ரொம்ப க்ளோவாக இருக்குது, நீ லிப்ஸ்டிக் போடுவோம் ஓகே, லிப் பாம் ஏதாச்சும் போட்டு வந்தியா என்ன, ஷைனிங்காக இருக்குது, அதுவும் சாஃப்டாக வேறு இருக்குது, என்ன ஒயான். அப்போ நீங்கள் அப்படின்னு டேயை பார்க்குறீங்க. டேயும் உங்களை பார்த்து திருன்னு முழிக்கிறான். அதுவா மியா, நான் எப்பயும் போல தாண்டி அது ஹனி சுகர் இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணண்டி, அதுதான் ஷைனிங்காக இருக்கோ போல் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போட்டே ஹனி சுகர் நல்லா இருந்துச்சா அப்படின்னு ஃப்ளாட் டோனில் கேட்குறான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், மியா எனக்கு போதும்டி, நீ சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்க, என்ன நாளைக்கு போகணும், எல்லோரும் தூங்குங்க, பாய் அப்படின்னு குடுன்னு ஓடுறீங்க கிச்சனுக்கு ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ண. அப்போ டேயும் பிளேட் கழுவணுன்னு வரான். கிச்சனுக்கு அப்படியே பிளேட் வச்சுட்டு உங்கள் ஹேண்ட்ஸோட அவன் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணி வாஷ் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னடே என்ன பண்ணுற, எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் என்கிட்ட இப்படி நீ பண்ணிட்டுருக்க, ஃப்ளாட் பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் என்கிட்ட வேணாமே. அதெல்லாம் இருக்கணும், ஹனி சுகரு தெரபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவனோட லிப்ஸில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறான்.
உங்களை அறியாமல் உங்கள் சீக்ஸ்லாம் வந்து அப்படியே சவந்துருச்சு. ஏய் போடா பொறுக்கி அப்படின்னு அவனை தள்ளிவிட்டு உங்கள் ரூமுக்கு ஓடுறீங்க. அப்போட்டே எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கா. எந்த நேரத்தில் பிறந்தாலோ தெரில, என்னை பார்த்தவனே ஓடுறா. ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணுற மாதிரி பேசினா ஓடிடுறா. ஆனால் அவள்கிட்ட அப்படி ஃபன் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கே ரொம்ப அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். அப்போது டோர் பெல்லா ரிங் ஆகுது. அந்த சவுண்ட் கேட்டோட யாருடா இந்த நேரத்தில் அப்படின்னு போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜெம்மன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். பாடி என்னடா இந்த நேரத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துருக்க? என்னடா மயிறு என்னாச்சு உனக்கு? மச்சான் மச்சான் எப்படா இருக்க? ஒன்றும் இல்லைடா எனக்கு. மச்சான் மச்சான் லீமா பாவண்டா, ஏன்டா நீ இப்படி பண்ணுற? ஒத்தா மூட்டுறியாடா, இல்லாட்டா உன்னைய இப்படியே வெளியே அனுப்பி கதவை முடிடுவேன். அவளை பற்றி பேசுகிறதுனா வேற எவன்கிட்டயாச்சும் வச்சுக்கொடி, என்கிட்ட வேணாண்டா. மச்சான் ட்ரூ லவ் யாருக்கும் புரியாதுடா மச்சான், அதுவும் சாக்ரிஃபைஸ்லாம் புரியாது. மயிறு என்னடா உழம்புற, வாடா அப்படின்னு ஜிமின் எடுத்து சோஃபாவில் படுக்க வைக்கிறான். அப்போ ஜிமின் போதையிலே உழம்புறான். இப்போது எல்லாருமே சத்தம் கேட்டு எல்லாருமே வரீங்க, நீங்களும் வந்துட்டீங்க, எல்லாரும் அங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ என்ன ஷோ கட்டுறாங்களா என்ன? இங்கே எல்லோரும் தூங்குங்க, இவன் ஏதோ அப்செட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவான் அப்படி தான் நினைக்கிறேன், போங்க அப்படின்னு மூவ் பண்ண போகிறான். அப்போ ஜிம்மன் லீமா அவனை எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொன்னோட ஸ்டாப் ஆகுறான். டக்குன்னு அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. அப்புறம் ஃபேஸ் வந்து ரெட்டாகி கோவமாக சேஞ்ச் ஆகுது. நீங்களும் அதை பார்க்குறீங்க. அப்பட்டு ஜிமினா வாயை முட்டிடுறியா, வாயை உடச்சிடும் ஒத்தா சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு டேங் அங்கே உள்ள தண்ணி எடுத்து ஜிமின் மேலேயே ஊற்றிடுறான் ஃபுல்லாக. ஜிமின் கொஞ்சம் பேனிக் ஆகி கொஞ்சம் போதையிலேருந்து அப்படியே வெளியே வந்துடுறான். ஹெவி பிரேத்தோட சடனாக இருந்துச்சு ஃபேஸில் வைப் பண்ணிட்டுட்டே பார்த்து என்னடா நீ இப்படி பண்ணிட்ட மூஞ்சி ஃபுல்லாம், பின்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி ஏதோ உழம்பிட்டு இருக்க, கேட்க முடியல என்னால் எதையும். நான் உழம்பிட்டு இருந்தேனா? என்னடா சொல்கிற? சரி விடு, அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது எனக்கு. இப்போது எல்லோரும் போய் தூங்குங்க ஜிமினா. அப்புறம் இன்னொன்று, இது கேர்ள்ஸ் இருக்கிற வீடு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் லிமிட்டாக பண்ணுடா. நெக்ஸ்ட் டைம் அகைன் இப்படி பண்ணிட்டு வந்த அவ்வளோதான், சரியா? மூட்டு போய் தூங்குடா மயிரை, கண்டதை வந்து அவள் பண்ணால் இது பண்ணால் பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அங்கேருந்து போகும்போது உங்களை அப்படியே வந்து ஸ்டேர் பண்ணிட்டே போகிறான். அவன் அப்படி ஃபேஸ் ரெட்டாக இருக்குது, கொஞ்சம் கோவமாக இருக்குது, அப்படிலாம் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுறீங்க. ஜெமின் ஜேகேவை பார்த்து மச்சான் நான் என்னடா உழம்புனேன்? ஆமாம் என்னடா மச்சான் அங்கங்கே ரெட் கலரில் இருக்குது? அதுவா மச்சான் அப்படின்னு மியாவை பார்க்குறான் ஜேகே. மியா ஷை ஆகிட்டே அப்படியே குனிஞ்சுக்கிறா. அப்போ நீங்கள் அதுவா அது டாக் பைட் ஜிமினா அப்படின்னு சொல்கிறீங்க. மியா உங்களை பார்த்து மறைக்கிறா. அப்போ ஜிமின்னு என்னது டாக் பைட்ஸா மச்சான், எந்த நைட்டடா கடி வாங்கின? அப்போ ஜேகே ஜிமின் தலையிலே ஒன்று வச்சுட்டு முட்டு வாடா இவன் வேற அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோடு முடிக்கிறேன். எல்லோரும் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் எப்படி நீங்கள் வந்து இதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேடா, லவ் யூ ஆல். இதை வந்து நான் வந்துட்டு அப்படியே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் 6 பார்ட்ஸாக போட்டால் கூட இதுவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படியே போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ பார்க்கலாம். ஓகேயா, எல்லாம் கீப் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை பாய், லவ் யூ ஆல்.